அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது ஆர்டிகிள்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸ்போக்கன் இங்கிலீஷில் ஆர்டிகிள்ஸாக என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆர்டிகிள்ஸாக என்ன அப்படின்னாக்கா, இட் இஸ் நத்திங் பட், அது ஒன்றுமே இல்லை, அது வந்து ஒரு வார்த்தை தான், ரைட்டுங்களா? தட் இஸ் ஆர்டிகிள்ஸ் ஆர் வேர்ட்ஸ் தட் அப்பியர் பிஃபோர் நவுன்ஸுக்கு முன்னாடி அது வந்து தோன்றும். இந்த மாதிரி ஒரு வார்த்தை தட் அப்பியர் பிஃபோர் நவுன். சரிங்களா? ஒரு வார்த்தையை பயன்படுத்த போகிறோம். அப்போ ஆர்டிகிள்ங்கிறது என்னது? ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை எதுக்கு முன்னாடி பயன்படுத்த போகிறோம்? நவுனுக்கு முன்னாடி பயன்படுத்த போகிறோம். ஏன் அப்படின்னா, அந்த நவுன் வந்து ஜென்ரல் நவுனா இல்லை ஸ்பெசிஃபிக் நவுனா தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம். திருப்பியும் சொல்கிறேன், ஆர்டிகிள்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை என்னன்னா ஏ, ஆன் அண்டு த, இந்த மாதிரி 3 வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்த போகிறோம். காரணம் என்ன அப்படின்னா, நவுன் வந்து ஜென்ரல் நவுனா இல்லை ஸ்பெசிஃபிக் நவுனா தெரிந்து கொள்வதற்காக இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம். இது மூலமாக நம்ம புரிஞ்சிக்க முடியும் ஒரு சென்டென்ஸை. புரிந்து கொள்ளக்கூடியதற்காக இந்த ஆர்டிகிள்ங்கிறத பயன்படுத்துகிறாங்க. அப்போ நவுனுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை வருது. எதற்காக வருகிறது என்றால், அந்த நவுன் என்ன நவுன் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. அப்போ ஆர்டிகிள்ங்கிறது ஒரு வார்த்தை, அது நவுனுக்கு முன்னாடி வருது. ஏன் வருது அந்த வார்த்தை? ஏன்னா அது என்ன மாதிரி நவுன் அப்படின்னு சொல்லுவதற்காக ஆர்டிகிள் பயன்படுத்துகிறோம். என்ன வார்த்தை அப்படிங்கிறத, என்ன வார்த்தை வருகிறது, என்ன நவுன் அப்படின்னு சொல்லுவதற்காக. இட் இண்டிகேட்ஸ் வெதர் நவுன் இஸ் ஜென்ரல் ஆர் ஸ்பெசிஃபிக். அப்போ அந்த வார்த்தை என்னென்ன வார்த்தை அப்படின்னாக்கா இந்த இடத்துல இருக்கும். ஏ, ஆன் அண்டு த, இந்த மாதிரி வார்த்தை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். சரிங்களா? அப்போ நவுனை வந்து குறிப்பிடுறதுக்காக ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோங்க. இப்போ ஜென்ரல் நவுனாக இருந்தால் அதுக்கு உண்டான ஒரு வார்த்தை பயன்படுத்துவோம். இதே ஸ்பெசிஃபிக் நவுனாக இருந்தால் அதுக்கு ஒரு வார்த்தை பயன்படுத்த போகிறோம். சரிங்களா? இப்போ அது என்ன சார் ஜென்ரல் நவுன், அது என்ன ஸ்பெசிஃபிக் நவுன் அப்படின்னு ஒரு டவுட் வருமா இல்லையா நம்மளுக்கு? அதை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். அதுக்கு தான் இந்த இடத்துக்கு வரோம். ஃபஸ்ட்டு ஜென்ரல் நவுன். சரிங்களா? ஜென்ரல் நவுன் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா காமன் நவுன்னு சொல்லுவாங்கங்க. ஜென்ரல் நவுனுக்கு இன்னொரு பேர் காமன் நவுன். சரி, காமன் நவுன் தான் என்ன? அதாவது பொதுவாக சொல்கிறது. ஒரு ஸ்டூடெண்ட்டு, ஒரு டீச்சர். சரிங்களா? ஸ்டூடெண்ட், டீச்சரு, சிட்டி, லவ், கரேஜ், ஹவுஸ், ப்ரொஃபஸர், இது போல் நம்ம சொல்கிறது எல்லாமே என்ன அப்படின்னாக்கா பொதுவாக சொல்லக்கூடியதாக இருக்கும். இப்போ டாகு அப்படிங்கிறதோ இல்லை கேட்டோ, இதெல்லாம் ஒரு பொதுவான ஒரு பெயராக இருக்கிறது. அப்படி தானே? இப்போ ஒரு பெயர் சொல்லாக இருக்கிறது. நவுன் தான் ஒரு பெயர் சொல். அதில் பொதுவான பெயர் சொல்லாக ஜென்ரல் ஆர் காமன் நவுன். அதுக்கு தான் ஸ்டூடெண்ட்டு, சிட்டி, லவ், கரேஜ், ஹவுஸ், ப்ரொஃபஸர், இதெல்லாம் பொதுவாக தானே இருக்கும். ஸ்டூடெண்ட் அப்படின்னா பொதுவான ஒரு பெயர் சொல். சிட்டி அப்படின்னாக்கா ஒரு பொதுவான பெயர் சொல். அப்போ அதே மாதிரி தான் ஹவுஸு, ப்ரொஃபஸர் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ இப்போ ஸ்பெசிஃபிக் நவுனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்பெசிஃபிக் நவுன் தான் என்ன? அதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா ப்ராப்பர் நவுன்னு சொல்கிறாங்க. ஸ்பெசிஃபிக் நவுனுக்கு இன்னொரு பேர் என்னன்னா ப்ராப்பர் நவுன். இது என்ன அப்படின்னாக்கா ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது, ஒரு குறிப்பிட்டு, ஒரு பர்டிகுலராக ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கும். பொதுவானதாக இருக்காது. இது மாதிரி காமன் ஆர் ஜென்ரல் நவுன் மாதிரி இது இருக்காது. ஒரு குறிப்பிட்டு சொல்கிறது. உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுன்னு பொதுவான பேர் சொல்கிறத விட அதை குறிப்பிட்டு ராமன், அதில் ஒரு பையன் ராமன் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்கிறோம் பாருங்கள். அதே மாதிரி சிட்டின்னு சொல்கிறத விட கரெக்டாக மெட்ராஸ், இல்லை சென்னை, புதுக்கோட்டை, இல்லாட்டி ராமேஸ்வரம், இல்லாட்டி ராமநாதபுரம், சேலம், மதுரை, இது மாதிரி சொல்கிறதுக்கெல்லாம் என்ன வரும் அப்படின்னா, சிட்டிங்கிறது காமனாக சொல்கிறத விட இது ஸ்பெசிஃபிக்காக என்ன ஊர், சரிங்களா? திருநெல்வேலியா, இல்லை விழுப்புரமா, சரிங்களா, இல்லை அரியலூரா, இது போல் சொல்லக்கூடியது எல்லாமே இந்த இடத்துக்கு வரும். ஸ்பெசிஃபிக் நவுனில் வந்துடும். என்ன ஊர், ரைட்டுங்களா? இது ஒரு ஊர் மட்டும் தான் சொல்லும். அதுதான் காமன் நவுன். ஆனால் அது என்ன ஊர் அது சொல்கிறது ஸ்பெசிஃபிக் நவுன். காமன் நவுனில் பார்த்தா ஸ்டூடெண்ட், பொதுவாக மாணவன் அப்படிங்கிறாங்க. அந்த மாணவன் எந்த மாணவன் அது சொல்கிறது தான் ஸ்பெசிஃபிக் நவுன். சரிங்களா? இப்போ அதே மாதிரி ஸ்பெசிஃபிக் நவுனில் பார்த்தா த பிரைம் மினிஸ்டர், சரிங்களா? த பிரைம் மினிஸ்டர். அப்போ இவர் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு குறிப்பிட்டு சொல்கிறோமா இல்லையா? மினிஸ்டர் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் பிரைம் மினிஸ்டருங்கிறது என்ன விதமாக, அந்த மினிஸ்டரில் யார் அவங்க? அப்போ த பிரைம் மினிஸ்டர். அப்போ அதை ஸ்பெசிஃபிக் பண்ணுறோம், ஒரு குறிப்பிட்டு சொல்கிறோம். அப்புறம் இந்தியா, ஏன்னா கண்ட்ரின்னு சொன்னாக்கா அது வந்து காமன் நவுனாக வந்துடுது. இதே இந்தியா அப்படின்னா ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடியதா. சைக்கிள், அதேமாதிரி தீபாவளி, நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் இருக்குது, ரைட்டுங்களா? கிறிஸ்மஸ் இருக்குது, அதே மாதிரி தீபாவளி, இதுதான் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக அந்த கிறிஸ்மஸா தீபாவளியா அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்காக தீபாவளி,
அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஸ்பெசிஃபிக் குறிப்பிட்டு சொல்கிறோம் ஒரு பெயர் சொல். இதெல்லாமே ஸ்பெசிஃபிக் நவுன். அதேமாதிரி மண்டே, டியூஸ்டே, இன்றைக்கி என்ன கிழமை அப்படின்னு பார்த்தா சாட்டர்டே. அப்போ சாட்டர்டே இதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது. சரிங்களா? அப்புறம் எந்த மந்த்து கரெக்டாக பர்டிகுலராக சொல்லணும். இங்கே பொதுவாக பார்த்தா மந்த்துன்னு சொல்லி முடிச்சுடுவாங்க காமன் நவுனில். ஆனால் இங்கே எந்த மந்த்தில் என்ன இருக்குது, ஜூலை ஆர் ஜூன் இல்லாட்டி டிசம்பர், இது மாதிரி. ஸோ ஸ்பெசிஃபிக் நவுன் தான் ஒரு குறிப்பிட்டு அதுக்குள்ளாரையே ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடியது, நவுனுக்குள்ளாரையே ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடியது ஸ்பெசிஃபிக் நவுன். ஜென்ரல்லாம் பொதுவாக மேலோட்டமாக ஒரு சொல்லக்கூடியதாக இருக்கும். அப்போ நவுன் தான் ஒன்றும் இல்லை, ஒரு பெயர் சொல், ஒரு பேர் வைக்கிறோம், ஒரு பொருளுக்கோ ஒரு பிளேஸுக்கோ ஒரு பெர்சனுக்கோ ஒரு பேர் வைக்கிறோம், அதெல்லாமே நவுன் சொல்லுவாங்க. அதில் காமன் நவுன் அப்படின்னாங்கிறது வந்து ஒரு பொதுவாக ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு சொல்லிடுறது. இதே வந்து ஸ்பெசிஃபிக் நவுன் தான் அந்த ஸ்டூடெண்ட்டில் எந்த ஸ்டூடெண்ட்டு, ரைட்டுங்களா? நிறைய பேர் இருப்பாங்க, அதில் ராமனா அப்படிங்கிறது தான். சரிங்களா? இப்போ வந்து நம்ம பார்ப்போம். ஸோ அதுதான் இங்கே நம்ம தெரிஞ்சுக்கிறதே அதுதான். ஸோ ஆர்டிக்கல் மீண்டும் பார்ப்போம். வாட் இஸ் ஆர்டிக்கல்? இது வந்து ஒரு வார்த்தை. இது நவுனுக்கு முன்னாடி பயன்படுத்துகிறோம். எதுக்காக இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம்னா ஒரு பொருள் கொடுக்கறதுக்காக இந்த வார்த்தையை பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அப்போ நவுன் தான் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, நவுனுங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை. இட் இஸ் ஏ நவுனுங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. நவுனுங்கிறது வந்து எந்த மாதிரி நவுனுன்னு சொல்கிறது தான் இந்த ஆர்டிகல்ஸோடைய வேலை. எந்த மாதிரி நவுனு, அப்போ ஜென்ரல் நவுனாக இருந்தால் அதுக்கு ஒரு வார்த்தை பயன்படுத்துறது. இதே வந்து ஸ்பெசிஃபிக் நவுனாக இருந்தால் அதுக்கு ஒரு வார்த்தையை பயன்படுத்தி ஒரு மீனிங், ஒரு பொருளை நம்மளுக்கு புரிய வைக்கும், நம்மளுக்கு தெரிய வருது, ஒரு மீனிங் புரிஞ்சிக்க முடியும் அதால். அப்போ ஆர்டிக்கல் வந்து ஒரு சென்டென்ஸில் ஒரு மீனிங் புரிஞ்சிக்கிறதுக்கு ஆர்டிக்கல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். உதாரணத்துக்கு பாருங்களேன், இப்போ வந்து இதில் நான் ஏற்கனவே சொன்னேன், ஏ, ஆன் அண்டு த, இந்த 3 தான் நம்ம பயன்படுத்துகிறோம். ஆர்டிகல்ஸில் பார்த்தாக்கா ஏ, ஆன் அண்டு த, இந்த 3 இருக்குது. அது அதையும் 3 வந்து பிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஏ, ஆன் அப்படிங்கிறத வந்து இன்டெஃபினைட் ஆர்டிக்கல் அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஏ, ஆனை வந்து இந்த 3 தாங்க வார்த்தை. ஆர்டிக்கலில் வந்து மொத்தம் 3 வார்த்தை தான். ஏ, ஆன், அந்த ஏ, ஆன், அப்புறம் த. அந்த ஏ, ஆனை வந்து என்ன செய்கிறாங்க, இன்டெஃபினைட் ஆர்டிக்கல்னு சொல்லி பிரிக்கிறாங்க. அப்போ தேங்கிறது என்ன அப்படின்னாக்கா டெஃபினைட் ஆர்டிக்கல்னு வரும். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரிஞ்சிருது டெஃபினைட் ஆர்டிக்கல்னு. அப்போ ஏ, ஆன்ங்கிறது இன்டெஃபினைட் ஆர்டிக்கல். அது என்ன ஏ, ஆன் அப்படின்னு பார்த்தாக்கா, இது வந்து பொதுவாக நான் ஸ்பெசிஃபிக் நவுன்ஸுக்கெல்லாம் பயன்படுத்துவோங்க. ஏ, ஆன் வந்து எதுக்கு பயன்படுத்துகிறோம்? ஏ, ஆன்ங்கிறது ஒரு வேர்டு. இது எதுக்கு பயன்படுத்துகிறோம்? நவுனுக்கு முன்னாடி தான் பயன்படுத்துவோம். அந்த நவுன் எந்த மாதிரி நவுனாக இருந்தால் நான் ஸ்பெசிஃபிக் நவுன், அதாவது ஜென்ரல் நவுனுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஏவும் ஆனும். அதான் நான் ஸ்பெசிஃபிக்கு நவுன். இது வந்து SPECIFIC. சி வந்து SPEC, சி வந்து இ மாதிரி இருக்குது, மன்னிக்கவும். ஸோ நான் ஸ்பெசிஃபிக் நவுன், அதுக்கு முன்னாடி இந்த 2 வேர்டு வருது. இந்த 2 வேர்டு தான் ஆர்டிக்கலில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. ஏ, அண்ட் த, மொத்தம் 3 தான் இருக்குது. அதில் நம்ம ஏ, அண்ட் பார்க்குறோம். அதுக்கு பேர் இன்டெஃபினைட் ஆர்டிக்கல். அந்த இன்டெஃபினைட் ஆர்டிக்கல் வேறு ஒன்றும் கிடையாதுங்க. இந்த ஆர்டிகல்ஸ் வந்து பயன்படுத்துகிறோம். அதில் நான் ஸ்பெசிஃபிக் நவுன்ஸுக்கு முன்னாடி பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி நவுன் வந்து இன்ட்ரோடியூஸ் நவுன் ஃபார் ஃபஸ்ட் டைம் ஒரு நவுனை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஏ, ஆனும் உதவியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு இது என்ன சார் அப்படின்னா, ஏ பாயின்னு சொல்கிறோம், இல்லாட்டி ஏ பேக்குன்னு சொல்கிறோம். 2வது வாட்டி சொல்லும் போது இந்த நவுன் வந்து 2வது வாட்டியும் இந்த பெயர் சொல் பயன்படுத்துகிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ பேக்குங்கிறது பெயர் சொல். இதை வந்து தடவை சொல்லும் பொழுது ஏ பேக்குன்னு சொல்கிறோம். ஆனால் 2வது வாட்டி சொல்லும் போது ஏ பேக்குன்னு சொல்ல மாட்டோங்க, த பேக்குன்னு சொல்லுவோம். அப்போ தடவை ஒரு பெயர் சொல்லை நீங்கள் பயன்படுத்தும் போது ஏங்கிற ஆர்டிக்கல் வேர்டை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. சரிங்களா? புரியுதுங்களா நான் சொல்கிறது? தேங்கிற டெஃபினைட் ஆர்டிக்கல் அதுக்கப்புறம் வருகிறது. அதனால தான் நவுன் வந்து சொல்லும் பொழுது முதல்ல சொல்கிறீங்க ஒரு பேக்கோ இல்லை கார் சொல்கிறீங்க, ஏ காருன்னு சொல்கிறீங்க. திருப்பி அந்த காருங்கிறது பெயர் சொல் நவுனு. திருப்பி அந்த கார் வந்து நீங்கள் மறுபடியும் யூஸ் பண்ணும் பொழுது திருப்பியும் ஏ காருன்னு சொல்லக்கூடாதுங்க, தே காருன்னு சொல்லணும். அப்போ தடவை நீங்கள் பயன்படுத்தும் போது மட்டும் ஏவை நீங்கள் பயன்படுத்தி கொள்கிறீர்கள். சரிங்களா? அப்போ இது என்னது, ஏ அண்ட், மொத்தம் ஏ அண்ட் தேங்கிறது ஆர்டிக்கலில் உள்ள வேர்டு. அதில் ஏஎனை மட்டும் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். அது பேர் இன்டெஃபினைட் ஆர்டிக்கல்னு சொல்லி பிரிக்கிறாங்க. அது எங்கே பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, பொதுவாகவே ஆர்டிக்கல் எங்கே பயன்படுத்துவோம்? ஒரு வேர்டு, அது நவுனுக்கு முன்னாடி பயன்படுத்துகிறோம். அது என்ன நவுன்னு, ஜென்ரல் நவுனுக்கு முன்னாடி பயன்படுத்துகிறது தான் ஏ அண்ட். சரிங்க, இது ஏன் 2ஆக பிரிக்கிறாங்கங்க? ஏ அண்ட் என்ன அப்படின்னாக்கா, இந்த சவுண்டை வச்சு பிரிப்பாங்க. சவுண்டை வச்சு என்ன பிரிக்கிறாங்க அப்படின்னா, ஏங்கிறது வந்து பார்த்தா கான்சோனன்ட் சவுண்டை வச்சு அது வந்து ஏ வந்து பயன்படுத்துவோங்க. இப்போ ஏ கார் அப்படிங்கிறது இப்போ கான்சோனன்ட் அப்படின்னாக்கா என்னென்னா
கன்சோனன்ட் அப்படிங்கிறது என்னென்னா பிகின்ஸ் வித் கன்சோனன்ட் சவுண்ட் அண்ட் யூஸ்டு பிஃபோர் வேர்ட்ஸ். இப்போ கன்சோனன்ட் அப்படின்னாக்கா என்ன அப்படின்னாக்கா மெய் எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. கன்சோனன்ட் என்னன்னு சொல்கிறாங்க, மெய் எழுத்துக்கள்ங்க. மொத்தம் ஆங்கிலத்தில் வந்து மொத்தம் எழுத்துக்கள் வந்து 26. அதில் 21 எழுத்துக்கள் வந்து மெய் எழுத்துக்களாகவும் வவ்வல்ஸுங்கிறது உயிரெழுத்துக்கள். அந்த உயிரெழுத்துக்கள் மொத்தம் வந்து 5ங்க. மொத்தம் 21 + 5 26 எழுத்துக்கள் வருகிறது. மெய் எழுத்துக்கள் எவ்வளோங்க, 21. உயிரெழுத்துக்கள் எவ்வளோ வருது, 5ம் ஆங்கிலத்தில் உண்டுங்க. ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒன்று ஒன்று மாறும். அப்போ கான்சோனன்ட்டுங்கிறதுல வந்து பார்த்தாக்கா மெய் எழுத்துக்கள் எவ்வளோ வருதுங்க, 21. உயிரெழுத்துக்கள் எவ்வளோ வருது, வவ்வல்ஸ் வந்து அதாவது உயிரெழுத்துக்கள் வவ்வல்ஸ்னு சொல்லுவாங்க, அது 5. அந்த உயிரெழுத்துக்கள் வவ்வல்ஸ் வந்து ஏ, இ, அந்த ஐ, ஓ, யூன்னு சொல்கிறாங்க. மொத்தம் 5 வவ்வல்ஸ். என்னென்ன வவ்வல்ஸுங்க, ஏ, இ, ஐ, ஓ, யூ, இதெல்லாம் வவ்வல்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது உயிரெழுத்துக்கள் ஆங்கில மொழியில். அதே மாதிரி கன்சோனன்ட்டுங்கிறதுல வந்து மெய் எழுத்துக்கள். இந்த மெய் எழுத்துக்கள்ங்கிறது வந்து பார்த்தா மொத்தம் 21 எழுத்துக்கள்ங்க. 21 எழுத்துக்கள் வந்து மெய் எழுத்துக்கள். ஸோ இந்த மெய் எழுத்துக்கள் முன்னாடி எதை பயன்படுத்துகிறாங்கன்னா ஏ. அப்போ சவுண்டு வந்து மெய் எழுத்துக்கள் வந்து ஆங்கிலத்தில் நீங்கள் சொல்லி பாருங்களேன், ப்ரொனவுன்சியேஷன் மாறும், சவுண்டு மாறும். அப்போ அது சவுண்டுக்கு தந்தாப்பில் ஏவை கொண்டு வரோம் முன்னாடி. அதே மாதிரி ஆனுங்கிறது வவ்வல் சவுண்டு வரும்போது, வவ்வல் வந்து உயிரெழுத்துக்கள் நீங்கள் ஆங்கிலத்தில் பயன்படுத்தும் போது வேறு சவுண்டு விதமாக மாறும். அப்போ அதுக்கு தந்தாப்பில் ஆனை பயன்படுத்தும். அப்போ சவுண்டு தான் இந்த இடத்துல வந்து மெயினாக இருக்குது. அப்போ சவுண்டை வைத்து தான் ஏ அப்புறம் ஆனை பயன்படுத்துகிறோங்க. இப்போ அம்பர்லா அப்படிங்கிறது ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அம்பர்லா தான் என்ன, கொடை. அந்த கொடைக்கு முன்னாடி என்ன செய்கிறோம், ஆன் யூஸ் பண்ணுறோம், ஆன் அம்பர்லா. ஏன் யூ யூஸ் பண்ணுறோம், யூ. இதெல்லாம் உயிரெழுத்துக்கள் சவுண்டு. யூங்கிறது என்னது, உயிரெழுத்துக்கள். அப்போ ஏஇஐஓயூன்னு சொல்கிறோமா இல்லையா. அதாவது 26 எழுத்து இல்லை, ஏங்கிற 1ம், ஈங்கிறது 2ம், ஐங்கிறது 3ம், ஓங்கிறது 4ம், 5வது யூ. அப்போ யூக்கு முன்னாடி என்ன செஞ்சிட்றேன், ஆனை பயன்படுத்துகிறேங்க. அப்போ வவ்வல் வந்து பார்த்தாக்கா ஆனுங்கிறது இந்த இடத்துல பயன்படுத்துகிறேன், ஆன் அம்பர்லா. இதே வந்து ஆப்பிள் இருக்குது. அப்போ ஏஇஐஓயு அதுவும் உயிரெழுத்துங்க, வவ்வல். அப்போ ஆன் ஆப்பிள் தான் சொல்லணும். அதாவது ஒரு ஆப்பிள். ஆன் நம்பரில் தான் ஒரு. அப்போ ஏவும் ஆனும் என்ன தமிழ் அர்த்தம் அப்படின்னா ஒருன்னு அர்த்தங்க. ஒரு அப்படிங்கிறது. ஏ கார் அப்படிங்கிறது இருக்குது. ஏன் ஆன் கார் யூஸ் பண்ணலாம்ல, ஏன் ஏ காரு ஒரு காருன்னு சொல்கிறோம். ரெண்டுத்துக்குமே பொருள் வந்து ஒருன்னு அர்த்தம், தமிழ் பொருள். ஆனால் இது எதுக்கு பயன்படுத்தும்னா வவ்வல் சவுண்டில் வரக்கூடியதுக்கு முன்னாடி அந்த ஒருங்கிறது ஆனை பயன்படுத்தணும். இதே கன்சோனன்ட் சவுண்டு வரும்பொழுது அதுக்கு ஏவை பயன்படுத்துகிறீங்க. இப்போ காருங்கிறது வருது, சிங்கிறது மொதல் வார்த்தை. காரில் வந்து சிஏஆர், அதில் சிங்கிறது மொதல் எழுத்துங்க. அந்த சிங்கிறது என்னது, உயிர் எழுத்துக்களாக மெய் எழுத்துக்களாக வருதா, ஏஇஐஓயு இல்லை. இதுக்கு மேற்கொண்டு 21 எழுத்துக்களும் கன்சோனன்ட்டு. அப்போ சிங்கிறது கான்சோனன்ட்டு. அப்போ ஏ கார் தான், ஏ கார் அப்படி தான் நம்ம சொல்லணும். இதே வந்து ஆப்பிள், அம்பர்லா இதெல்லாம் பார்த்தாக்கா என்ன அப்படின்னாக்கா ஆன் யூஸ் பண்ணுங்க. ஆன் ஆப்பிள், ஆன் அம்பர்லா அப்படிங்கிறது. இப்போ வந்து சூரியன் இருக்குது, அதுக்கு என்ன சொல்லுவோம் ஆங்கிலத்தில், எஸ்யூஎன் அப்படின்னு சன்னுன்னு சொல்லுவோம். சன். அப்போ எஸ்ஸுங்கிறது வருது. அப்போ அந்த இடத்துல வருமா அப்படிங்கிறது கிடையாது. அதுக்கு தான் தேங்கிற டெஃபினட் ஆர்டிக்கல் வரும். அது என்னங்கிறத நம்ம அப்புறம் பார்ப்போம். அப்போ ஒரு சேர்னு எடுத்துக்கோங்களேன், எக்ஸாம்பிள் ஏ சேர் தான் போடுவோம், சரிங்களா. பேக்கு இது வருங்க, மெய் எழுத்து தானே வரும், ஏஇஐஓயு தவிர்த்து தானே பேக் பி வருது. அப்போ ஏ பேக் தான் சொல்லணும். ஆனால் ரெண்டாவது இந்த பேக்கை பயன்படுத்தும் போது பேக், தட் இஸ் டெஃபினைட் ஆர்டிக்கலாக வந்துடுது, சரிங்களா. ஸோ இது மாதிரி தான் நீங்கள் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். ஏங்கிறது எங்கே வருது, ஆனுங்கிறது எங்கே வருதுன்னு இதை பற்றி இன்னும் மேற்கொண்டு நம்ம பார்க்கலாம். மொத்தம் ஆங்கிலத்தில் ஆல்ஃபபெட் வந்து 26, சரிங்களா. 26 லெட்டர்ஸ் இருக்குது. இதெல்லாமே வந்து தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். ஆனுங்கிறது ஆன் ஏ அப்படின்னா ஏ பாய், ஒரு பையன். ஆன் பாய்ன்னு சொல்லக்கூடாது, சரிங்களா. அப்போ ஏ பாய், ஏ கேர்ள், ஏ உமன், இந்த மாதிரி நம்ம சொல்கிறதுக்கெல்லாம் ஒரு இதுவும் ஒரு தான். ஆனால் என்ன வருது, அர்த்தங்கள் மாறுகின்ற, சவுண்டுக்கு தந்தாப்பில் மாறுகின்றன, சரிங்களா. இதை பற்றி கண்டினியூ கிளாஸை நான் அடுத்த கிளாஸ் நடத்துகிறேன். அப்போ ஆர்டிக்கல் மீண்டும் பார்ப்போம். வாட் இஸ் ஆர்டிக்கல், இது வந்து ஒரு பொருள் கொடுக்குது ஒரு சென்டென்ஸுக்கு. எப்படி தான் ஒரு வேர்டை பயன்படுத்துகிறோம், நவுனுக்கு முன்னாடி அந்த நவுனு ஸ்பெசிஃபிக் நவுனா இல்லை ஜென்ரல் நவுனா பார்த்துட்டு தான் அதுக்கு முன்னாடி ஒரு வேர்டை பயன்படுத்துகிறோம். இது மூலமாக நம்ம பொருள் தெரிந்து கொள்கிறோம். அடுத்த வீடியோவில் இதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியுங்க. இப்போ ஜென்ரல் நவுன் என்னென்னு பார்த்தோம், ஒரு ஸ்டூடெண்ட்டுங்கிறது ஒரு காமனாக சொல்கிறது, இதை தான் காமன் நவுன்னு சொல்கிறோம். இதே வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த ஸ்டூடெண்ட் எந்த ஸ்டூடெண்ட்டு, ராமன். அப்போ ஸ்பெசிஃபிக் பண்ணுறது, இப்போ சிட்டின்னு காமனாக சொல்லிடுறோம். அதில் என்ன சிட்டி அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா ஓசூர், இது மாதிரி வரும்போது அந்த இடத்துல பார்த்தா ஸ்பெசிஃபிக் நவுனாக வருது.
நவுன் தானது பெயர் சொல். ஒரு பொருளோ ஒரு நபரையோ இல்லை ஒரு இடத்தையோ சொல்லும்போது அதை வந்து குறிப்பிடும்போது நவுனை தான் பயன்படுத்துவோம். நவுன்கிறது தான் அதான் அர்த்தம். இப்போ எல்லாத்துக்கும் பெயர் வைக்கிறது தான். நவுன் வந்து ஒரு பொருளோ ஒரு நபருடைய பெயரையோ இல்லை ஒரு ஊருடைய பெயரையோ இல்லை ஒரு இடத்துடைய பெயரையோ இல்லை ஒரு பொருளுடைய பெயரையோ நம்ம வந்து இப்போ பேர் வைக்கிறோம்னா அதான் தட் இஸ் கால்டு நவுன். அதான் பெயர் சொல்னு சொல்லுவாங்க. இது தாங்க நவுன். சரிங்களா? ஆப்பிள் வராது, ஆன் ஆப்பிள். ரைட்டுங்களா? எ பாய், எ பென்சில் அப்படிங்கிறதான் வருங்க. மீதி அடுத்த வகுப்பில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லேர்னர்ஸ் ஏரியா. நன்றி, வணக்கம்.